ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா தேஜஸ் MK2 விமான டெவலப்மெண்ட்ல ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்காங்க. அதாவது தேஜஸ் MK2 விமானத்தோட புரோட்டோடைப் உருவாக்கும் பணியை இந்தியா தொடங்க உள்ளாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் வரும் நாட்கள்ல தேஜஸ் விமான ப்ராஜெக்ட்ல சில முக்கியமான நகர்வுகளை இந்தியா செய்ய போறாங்க. இந்தியாவின் தேஜஸ் MK2 விமானம் என்ன மாதிரியான ஒரு விமானமா தயாரிக்கப்பட உள்ளது, இந்த விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன, எத்தனை தேஜஸ் MK2 விமானங்களை இந்திய படையில் இணைக்க உள்ளாங்க, இந்த விமானங்களை கொண்டு என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா நேவல் புரோட்டோடைப் 5 அப்படிங்கிற ஒரு விமானத்தை தயாரித்து அந்த விமானத்தோட இன்ஜின் கிரவுண்ட் ரன் சோதனையை வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. இதன் மூலமா டெட்பஃப் விமான தயாரிப்புல ஒரு முக்கியமான கட்டத்தை இந்தியா எட்டியிருக்காங்க. இந்தியா தயாரிக்க உள்ள டெட்பஃப் விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த விமானத்தை இந்தியா எதற்காக உருவாக்குறாங்க, இந்த விமானத்தை கொண்டு என்ன மாதிரியான ஆபரேஷன்களை இந்தியா கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு விமானமான தேஜஸ் விமானத்துல ரஃபேல் போர் விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஹேமர் மிசைல்களை இணைக்க போறாங்க. எதற்காக இந்தியா தேஜஸ் விமானத்துல இந்த ஹேமர் மிசைல்களை இணைக்கிறாங்க? இந்த ஹேமர் மிசைல்களை தேஜஸ் விமானத்துல இணைப்பதன் மூலம் தேஜஸ் விமானத்தோட தாக்கும் திறன்ல எவ்வளவு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது, ஹேமர் மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்க. இந்திய அரசாங்கம் சமீபத்துல தேஜஸ் MK2 விமானத்தை தயாரிப்பதற்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. ஆனா அந்த ஒப்புதல் கொடுக்கும் பொழுது ஒரு முக்கியமான கண்டிஷனை முன் வச்சாங்க. அதாவது தேஜஸ் MK2 விமானத்துல பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் இந்தியாவில் தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. இதன் காரணமா தேஜஸ் MK2 விமானத்தோட புரோட்டோடைப் டெவலப்மெண்ட் தாமதமாகிட்டு வந்திருந்துச்சு. சமீபத்துல இந்திய அரசாங்கமும் அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனமும் GE 414 இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இதன் மூலமா தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்டோட முக்கியமான கண்டிஷன் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து இந்திய அரசாங்கம் தேஜஸ் MK2 விமானத்தோட புரோட்டோடைப் உருவாக்கும் வேலைகளை தொடங்கிட்டாங்க. தேஜஸ் MK2 விமானத்தோட புரோட்டோடைப்பை அடுத்த 3 முதல் 5 வருடங்களுக்குள் இந்தியா தயாரித்து முடிப்பாங்க. இந்த புரோட்டோடைப்புகளை கொண்டு பல கட்ட சோதனைகளை நடத்திய பிறகு 230 தேஜஸ் MK2 விமானங்களை இந்தியா தயாரிக்க போறாங்க. இந்த 230 தேஜஸ் MK2 விமானங்களும் அடுத்த 15 வருடங்களுக்குள் இந்திய விமானப்படையில் இணைக்கப்படும். இந்தியா தேஜஸ் MK2 விமானத்தை இந்திய விமானப்படையின் பிரதான ஃபைட்டர் ஜெட் விமானமா டெவலப் செய்ய போறாங்க. இதனால தேஜஸ் MK2 விமானத்தை உருவாக்குறதுக்கு பல லட்சம் கோடிகளை இந்தியா செலவு செய்ய போறாங்க. தேஜஸ் MK2 விமானத்தோட டெவலப்மெண்ட் உள்நாட்டிலே விமானங்களை தயாரிக்கணும் அப்படிங்கிற இந்தியாவுடைய திட்டத்துல ஒரு முக்கியமான ப்ராஜெக்டா இருக்க போகுது. தேஜஸ் MK2 விமானம் மட்டும் இந்தியால டெவலப் செய்யப்படலன்னா பல லட்சம் கோடிகளை இந்தியா செலவு செய்து வெளிநாட்டில இருந்து விமானங்களை வாங்க வேண்டிய நிலை இருக்கும். ஆனா தற்போது 230க்கும் மேற்பட்ட தேஜஸ் MK2 விமானங்கள் அடுத்த 15 வருடங்கள்ல இந்திய விமானப்படையில் இணைக்கப்படுவதன் மூலம் இனி இந்தியா விமானங்களுக்காக மற்ற நாடுகளை நம்பி இருக்க வேண்டிய நிலை இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த தேஜஸ் MK2 விமானம் அதிக சக்தி கொண்ட ஒரு மீடியம் வெயிட் ஃபைட்டர் ஜெட் விமானமா இந்தியா தயாரிக்க போறாங்க. இந்த விமானத்தை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனமும் HAL நிறுவனமும் இணைந்து உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. தேஜஸ் MK2 விமானம் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிராஜ் 2000, MiG-29, ஜாகுவார் போன்ற விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. இந்தியாவின் தேஜஸ் MK2 விமானம் 7850 கிலோகிராம் எடை கொண்டதா இருக்க போகுது. இந்த விமானத்தால அதிகபட்சமா 17500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். தேஜஸ் MK2 விமானங்கள் மாக் 1.8 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 2200 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இந்த விமானங்களால் பறக்க முடியும். இந்த விமானங்களால் அதிகபட்சமா 3500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். தேஜஸ் MK2
விமானங்கள்னால அதிகபட்சமா 56,750 ஃபீட் உயரத்துல பறக்க முடியும். இந்த விமானங்கள்ல பல்வேறு விதமான இந்திய தயாரிப்பு ஆயுதங்கள் இணைக்கப்பட உள்ளது. தேஜஸ் MK2 விமானத்துல ஆயுதங்கள், மிசைல்ஸ், ராக்கெட்ஸ், பாம்ஸ் போன்றவற்றை எடுத்து செல்வதற்கு 13 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 13 ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 6,500 டன் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்துல மைகா, அஸ்த்ரா, மிட்டியார், ஆஸ்ராம் போன்ற ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. பிரம்மோஸ் NG, ஸ்டார்ம் ஷேடோ, கிறிஸ்டல் மேர் போன்ற உலகத்தரம் வாய்ந்த ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களும் இணைக்கப்பட உள்ளது. சிட் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய பயன்படுத்தப்படும் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களான ருத்ரம் 1, 2 மற்றும் 3 மிசைல்களும் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட கிளைட் பாம், சா, ஸ்பைஸ் போன்ற பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸும் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. கிளஸ்டர் மியூனிட்ஸ், லேசர் கைடட் பாம்ஸ், லாய்டரிங் மியூனிட்ஸ், அன்கைடட் பாம் போன்ற பல்வேறு விதமான வெடிகுண்டுகளும் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் MK1 மற்றும் தேஜஸ் MK1A விமானத்தை விட பெரிய விமானமா இருக்க போகுது. அதனாலதான் இந்த விமானத்தை ஒரு மீடியம் வெயிட் ஃபைட்டர் ஜெட்டா இந்தியா கிளாசிஃபை செஞ்சிருக்காங்க. இந்த விமானத்தை பயன்படுத்தி ஏர் சுப்பீரியாரிட்டி, கிரவுண்ட் ஸ்ட்ரைக், ரெகானசன்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த விமானங்கள் மட்டும் வெற்றிகரமா தயாரிக்கப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்பட்டால் இந்திய விமானப்படையின் செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்தியன் ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரிய ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு எடுத்து செல்லும். உலகின் பல நாடுகள் தேஜஸ் MK2 விமானத்தை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில வருடங்கள்ல ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்லிஷ்மெண்ட் நிறுவனம் இந்தியாவின் முதல் மீடியம் வெயிட் ஃபைட்டர் ஜெட்டை டெவலப் செய்து முடிப்பாங்க. அடுத்த அப்டேட், இந்தியா நேவல் புரோட்டோடைப் 5 அப்படிங்கிற ஒரு விமானத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த விமானத்தோட இன்ஜின் கிரவுண்ட் ரன்னையும் வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. முதல்ல இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு பயன்படுத்துவதற்கு LCA நேவி MK1 அப்படிங்கிற ஒரு விமானத்தை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த விமானம் ஒரு சிங்கிள் இன்ஜின் கொண்ட விமானம். அதனால சிங்கிள் இன்ஜின் கொண்ட விமானத்தை ஒரு டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டா பயன்படுத்துவது ஒரு ரிஸ்கியான விஷயம். ஏன்னா ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆனாலும் அந்த விமானம் நேரடியா விமானம் தாங்கி கப்பல்ல விழுந்து நொறுங்கும். ஆனா ஒரு ட்வின் இன்ஜின் விமானமா இருந்துச்சுன்னா ஒரு இன்ஜின் ஃபெயிலியரா இருந்தாலும் இன்னொரு இன்ஜினை பயன்படுத்தி அந்த விமானத்தால தரையிறங்க முடியும். இதன் காரணமா இந்திய கடற்படை LCA நேவி விமானத்தை நிராகரிச்சிட்டாங்க. இதனை தொடர்ந்து இந்திய கடற்படையின் ரெக்வயர்மெண்ட்டை பூர்த்தி செய்யும் விதமா டெட்பஃப் அப்படிங்கிற ட்வின் இன்ஜின் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்தியா டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா LCA நேவி விமானத்தோட புரோட்டோடைப் உருவாக்கும் பணியை இந்தியா நிறுத்தல. அந்த LCA நேவி விமானத்தோட 5வது புரோட்டோடைப்பான நேவல் புரோட்டோடைப் 5 விமானத்தை தான் இந்தியா தற்போது டெவலப் செஞ்சிருக்காங்க. அந்த NP5 விமானத்தை டெட்பஃப் விமானத்தோட ஒரு ஃப்ளையிங் டெஸ்ட் பெட்டா இந்தியா பயன்படுத்த போறாங்க. அதாவது இந்த NP5 விமானத்தை கொண்டு டெட்பஃப் விமானத்திற்கு தேவையான பலவிதமான சோதனைகளை பண்ண போறாங்க. குறிப்பா டெட்பஃப் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல தரையிறங்கும் பொழுது விமானத்தோட லேண்டிங் கியர் எவ்வளவு வலிமையானதா இருக்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிப்பதற்காக இந்த NP5 புரோட்டோடைப் பயன்படுத்தப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த விமானங்களை கொண்டு இந்திய கடற்படை விமானிகளுக்கும் பயிற்சி கொடுக்க போறாங்க. தற்போது இந்திய கடற்படையில் உள்ள MiG-29K, ஃபியூச்சர்ல இணைய உள்ள ரஃபேல் M மற்றும் டெட்பஃப் விமானத்துல பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான சிஸ்டங்களும் இந்த நேவல் புரோட்டோடைப் 5 விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. இந்த NP5 விமானத்துல இருக்கக்கூடிய சிஸ்டங்களை கொண்டு இந்திய கடற்படை விமானிகள் பயிற்சி எடுக்க போறாங்க. இந்த NP5 விமானத்தை டெஸ்ட் பெட்டா பயன்படுத்தி உருவாக்கப்படும் டெட்பஃப் விமானம் ஒரு ட்வின் இன்ஜின் கொண்ட விமானமா டெவலப் செய்யப்பட உள்ளது. இந்த விமானம் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டால் இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களோட செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம டெட்பஃப் விமானங்களை கொண்டு இந்தியாவால தன்னுடைய கடற்பரப்பை வெகு சிறப்பா பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்திய பெருங்கடல் பகுதியில தனக்கு உள்ள ஒரு அட்வான்டேஜையும் இந்தியாவால தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதனால இந்திய கடற்படையை பொறுத்தமட்டில் இந்த டெட்பஃப் விமான ப்ராஜெக்ட் மிகவும் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். டெட்பஃப் விமானத்தை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் DRDO நிறுவனமும் இணைந்து டெவலப் செய்ய போறாங்க. டெட்பஃப் விமானம் ஒரு கேரியர் பேஸ் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானமா டெவலப் செய்யப்பட உள்ளது. மல்டி ரோல்
ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னா இந்த விமானங்களை கொண்டு பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஏர் சுப்பீரியாரிட்டி, ரெகானசன்ஸ், டீப் ஸ்ட்ரைக், ஆன்டி ஷிப் ஆபரேஷன், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மிஷன், ஏரியா டினையல் போன்ற பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த டெட்பஃப் விமானம் தற்போது இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள INS விக்ரமாதித்யா மற்றும் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட்டு வரும் MiG-29K விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. அது மட்டும் இல்லாம இந்த டெட்பஃப் விமானங்கள் ரஃபேல் M போர் விமானங்களோடு இணைத்து பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த விமானத்தை அதிகபட்சமா 26,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்கும் வகையில வடிவமைக்க போறாங்க. இந்த விமானத்துல அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 2 GE F414 இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த விமானத்தால அதிகபட்சமா மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். டெட்பஃப் விமானத்தினால 60,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த விமானத்துல மிசைல்ஸ், பாம்ஸ், ராக்கெட்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 11 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 11 ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி அஸ்த்ரா MK1, MK2, NGCCM போன்ற ஏர் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். ஹர்பூன், NASM, MR அப்படிங்கிற 2 விதமான ஆன்டி ஷிப் மிசைல இந்த விமானத்துல பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைலும் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. இது போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்கள் மற்றும் சிறப்பு அம்சங்களோடு டெட்பஃப் விமானம் தயாரிக்கப்பட்டு வருது. இந்த விமானம் மட்டும் வெற்றிகரமாக டெவலப் செய்யப்பட்டால் இந்திய கடற்படையின் வலிமையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அடுத்த அப்டேட், சமீபத்துல இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 83 தேஜஸ் MK1A விமானத்தை வாங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டரை கொடுத்தாங்க. இதனை தொடர்ந்து HAL நிறுவனமும் தேஜஸ் MK1A விமானத்தை உருவாக்குறதுல மும்மரமா ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் MK1 விமானத்தோட தாக்கும் திறனை அதிகரிப்பதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா தேஜஸ் விமானத்துல ஹேமர் அப்படிங்கிற ஒரு மிசைலை இணைக்க போறாங்க. முதல்ல இந்த ஹேமர் மிசைல்களை ரஃபேல் போர் விமானங்கள்ல பயன்படுத்துவதற்காக தான் இந்தியா வாங்கினாங்க. ஆனா அந்த மிசைலோட சக்தியை பார்த்ததும் இந்திய விமானப்படை ஹேமர் மிசைல தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மற்ற விமானங்களையும் கண்டிப்பா இணைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதனை தொடர்ந்து தான் தற்போது இந்த தேஜஸ் விமானங்கள்ல இணைக்க போறாங்க. இந்த ஹேமர் மிசைல்களை தேஜஸ் விமானத்துல இணைத்து பயன்படுத்த முடியுமா அப்படிங்கறத கண்டுபிடிப்பதற்காக CFD அப்படிங்கிற ஒரு சோதனையை இந்தியா நடத்தியிருக்காங்க. இந்த சோதனையின் முடிவுகள் வெற்றிகரமாயிருக்கு. இதனால ஹேமர் மிசைல்களை தற்போது தேஜஸ் விமானத்துல இணைக்கும் பணி நடைபெற்று வருது. ஹேமர் மிசைல்களை தேஜஸ் விமானத்துல இணைப்பது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. ஏன்னா இந்த ஹேமர் மிசைல்களை பயன்படுத்தி ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் மிக சிறப்பா தாக்குதல் நடத்த முடியும். குறிப்பா ஈஸ்டர்ன் லடாக் போன்ற பகுதிகளில் இந்த ஹேமர் மிசைல்கள் மிக சிறப்பா செயல்படும். இந்த மிசைல் ஒரு மீடியம் ரேஞ்ச் ஏர் டு கிரவுண்ட் மிசைல். இந்த மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளுடைய பங்கர்ஸ், பாதுகாக்கப்பட்ட பதுங்கு குழிகள், ராணுவ மற்றும் விமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அதுவும் குறிப்பா மலைப்பாங்கான பகுதிகளில் உள்ள இலக்குகளை இந்த ஹேமர் மிசைல்களை பயன்படுத்தி மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். ஹேமர் மிசைல்கள்னால 250 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்கள்னால 50 முதல் 70 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இது போன்ற பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்கள் கொண்ட மிசைல் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு விமானமான தேஜஸ் விமானத்தில் இணைக்கப்படுவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. ஒரு யுத்த நேரத்தில் இந்த ஹேமர் மிசைல்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லைக்கு அருகில் உள்ள எதிரிகளின் இலக்குகள் மீது இந்தியாவால மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.